Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த கூலிப்படையினர், அந்நாடுகளின் முன்னாள் சிறப்பு படை வீரர்கள் மற்றும் பல அந்நிய நாட்டினர் மிசோரம் வழியாக மியான்மருக்குள் ஊடுருவி சென்று மியான்மரின் இராணுவ ஆட்சியை எதிர்த்து போராடி வரும் ஆயுத குழுவினருக்கு பயிற்சி அளிப்பதாக மிசோரம் முதலமைச்சர் லால்டுஹோமா எச்சரித்திருந்தார். இந்த மார்ச்சில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு அமெரிக்கர் உட்பட 6 யுக்ரைன் நாட்டினர் NIA அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மிசோரம் மாநிலத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து சட்டவிரோதமாக மியான்மருக்குள் நுழைந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சில பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த 7 பேரை NIA கைது செய்துள்ளது. அமெரிக்கரான மேத்யூ வாண்டை கொல்கத்தாவிலும், 3 யுக்ரைனியர்கள் லக்னோவிலும், மேலும் 3 யுக்ரைனியர்கள் டெல்லியிலும் கைது செய்யப்பட்டு பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் இந்தியாவிற்கு எங்கெங்கே சென்றார்கள், என்ன சதித்திட்டங்கள் வைத்திருந்தனர் என்பது குறித்த ஆதாரங்களை சேகரிக்கவும், இவர்களுடன் தொடர்பில் இருந்த மற்ற பயங்கரவாதிகளை கண்டறியவும் 15 நாட்கள் காவலில் எடுக்க NIA வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் 11 நாட்கள் NIA காவலை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. யுக்ரைன் நாட்டை சேர்ந்த 14 பேர் வெவ்வேறு தேதிகளில் சுற்றுலா விசாக்களில் இந்தியாவிற்குள் வந்து கவுஹாத்திக்கு விமானம் மூலம் சென்றுள்ளனர். பின்னர் உரிய ஆவணங்களின்றி மிசோரம் சென்று அங்கிருந்து சட்டவிரோதமாக மியான்மருக்குள் நுழைந்துள்ளனர். முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ட்ரோன் போர் பயிற்சியை மியான்மரில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு நடத்துவதே இந்த குற்றவாளிகளின் நோக்கமாகும். இதற்காக ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வழியாக மியான்மருக்கு அதிக அளவில் ட்ரோன்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் NIA வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக ட்ரோன் போர் செயல்பாடுகள், ஒருங்கிணைப்பு மற்றும் ஜாமிங் தொழில்நுட்பத்தில் இந்த குற்றவாளிகள் பயிற்சி அளித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மியான்மரில் உள்ள இன ஆயுத குழுக்கள் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவை என்று NIA தனது முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை சிறை வாகனத்தில் ஏற்றும் வீடியோக்களில் முகமூடி அணிந்த, மெலிந்த, நீண்ட முடியுடன் ஒருவர் காணப்பட்டார். அவர்தான் மேத்யூ வாண்டைக். தன்னை ஒரு பாதுகாப்பு ஆய்வாளர், போர்க்கள நிருபர் மற்றும் ஆவணப்பட தயாரிப்பாளர் என்று சொல்லும் அமெரிக்கரான மேத்யூ வாண்டைக் 2011 லிபிய உள்நாட்டு போரில் அரசுக்கு எதிரான போராளிகளுக்கு உதவிய குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட போது முதலில் சர்வதேச கவனத்தை பெற்றார். அதன் பிறகு சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி இன்டர்நேஷனல் சோலி என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள கலவர பகுதிகளில் உள்ளூர் ஆயுத குழுக்களுக்கு இராணுவ பயிற்சியையும் போர் வியூகங்களையும் வழங்கி வந்தார். ஈராக்கில் ISISக்கு எதிராக போராடிய மேத்யூ வாண்டைக் சிரியாவில் கிளர்ச்சி குழுக்களுக்கு உதவிய பின் 2022 ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக யுக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார். ஏற்கனவே மியான்மரில் செயல்படும் பல ஆயுத குழுக்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆயுத தளவாடங்கள் மற்றும் பயிற்சிகளை வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் மியான்மரின் ஆயுத குழுக்களுடன் தொடர்புடைய மேத்யூ வாண்டைக்கை NIA கைது செய்திருப்பது தேச பாதுகாப்பில் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும்.